ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் தட். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க மீன் வந்து ஷீலா மீன் தான் எடுத்திருக்கோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறோம். முட்டை சேர்த்து செய்ய பிடிக்கிறவங்க முட்டை சேர்த்து செய்யுங்க. முட்டை சேர்த்து செய்ய பிடிக்காதவங்க முட்டை ஆட் பண்ணாதீங்க. முட்டை சேர்த்து செய்யும் போது அந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகி மசாலா பிரியாமல் நல்லா வரும். அந்த முட்டையோட ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு ஸ்பூன் மைதா மாவு அதை தான் சேர்த்துருக்கோம். இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்குறோம். இதுக்கப்புறம் இதோட வந்து 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஓகே, 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. இதோட 1 ஸ்பூன் சோம்பு அது சேர்க்குறோம். இதுக்கப்புறம் இதோட 1 ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு அது இப்போ 1 ஸ்பூன் சேர்க்குறோம். ஸோ இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த வெள்ளை எள்ளும் சோம்பும் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இதோட ஒரு 2 ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர், இந்த வெள்ளை எள்ளு ப்ளஸ் வந்து அந்த சோம்போட ஃப்ளேவர் இது எல்லாமே சேரும்போது அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃபிஷ் ஃப்ரையை பொறுத்த வரைக்கும் நல்ல மசாலா கோட் ஆகி அந்த எள்ளும் அந்த சோம்பும் அந்த ஃபிஷ் மேலே அப்படியே ஒன்று ஒன்றா தெரியும் போது நம்ம சாப்பிடும்போதும் நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது நல்லா கலந்துக்கோங்க. நல்ல ஸ்பூன் வச்சு லம்ஸ் இல்லாத அளவுக்கு அந்த எக்கோட நம்ம சேர்த்துருக்க அந்த பவுடர்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதோட நம்ம ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்க அந்த மீனை சேர்க்க போகிறோம். மீன் மட்டும் எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கி நம்ம இதில் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மீனாக நம்ம வந்து இந்த மசாலாவில் டிப் பண்ணி நல்லா எல்லா இடமும் அந்த மசாலா ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மசாலா தடவி எல்லா மீனையுமே கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கும் போது அது மேரினேட் ஆகும் போது அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான மீன் நம்ம யூஸ் பண்ணும் போது தான் அந்த மீன் வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்து மீன் வாங்கிக்கோங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாத்தையும் அந்த மசாலாவில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். சேர்த்துருக்க மசாலா வந்து நான் எடுத்திருக்க இந்த 1/2 kg மீனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 1/2 kgனா 1/2 kgக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் வந்து இதுக்கு நான் எடுத்திருக்க மசாலா வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ எல்லா மீனையுமே இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சு எடுங்க. இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து ரெடியாக இருக்குது ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. பேன் வந்து நல்லா ஹீட் ஆகணும். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்க்கும் போது தான் அந்த எண்ணெயில் அந்த மசாலா வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்க்குறோம். எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகிற மாதிரி ஹீட்டாக விட்டுட்டு இதை வந்து நம்ம அப்படியே சிம்மில் வச்சுக்கணும். ஸோ எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் சிம்மில் வச்சுட்டேன். இதில் நம்ம ஒரு மீனாக நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஒன்று மேலே ஒன்று ஒட்டாத அளவுக்கு தனித்தனியாக அந்த பேனில் எத்தனை மீன் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அத்தனை மீன் மட்டும் போடுங்க. எக்ஸ்ட்ரா போடாத அளவுக்கு அந்த எண்ணெயில் அந்த அந்த மீன் வந்து ஃப்ரீயாக வேகணும். அந்த அளவுக்கு அந்த பேனில் மீனை சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு 6 மீன் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு தான் இதில் இடம் இருக்குது. ஸோ இந்த 6 மீனை இதில் சேர்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டேன். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பொறுமையாக நம்ம கரண்டி வச்சு இன்னொரு பக்கத்தை அப்படியே திருப்பி கொடுக்க போகிறோம். எந்த மசாலாவும் பேன்லேயோ இல்லை எண்ணெயோ பிரிஞ்சு வரவும் இல்லை, ஒட்டவும் இல்லை. சூப்பராக பரட்ட வருது. மசாலாவும் பெரியல, எண்ணெயும் கிளியராக இருக்குது. முட்டை சேர்த்ததுனால அந்த எண்ணெயில் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, பரட்டி விட்டாச்சு. இதுக்கப்புறமும் இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் விட்டுடணும். இன்னொரு பக்கம் நல்லா வேகத்துக்காக. இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. மேலே கிறிஸ்பியாகவும் மீன் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது நல்லா ஜூஸியாக டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான மீனை மட்டும் பார்த்துக்கோங்க.
ஃப்ரெஷ்ஷான மீனா இருந்தா கண்டிப்பா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆன மீன் அப்படி இருந்ததுன்னா, அது ரப்பர் மாரி இருக்கும். ஸோ டேஸ்ட்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெஷ்ஷான மீனா, இல்லன்னா அது பழைய மீனா அப்படின்ட்டு. இப்ப அடுத்த பேட்ச் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்த பேட்சும் அதே மாரி தான். அ ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம ஃப்ரீயா வேகணும். வேகுற அளவுக்கு அந்த பேன்ல எத்தன மீன் சேர்த்தா கரெக்ட்டா இருக்குமோ, அத மட்டும் சேர்த்து எண்ணெயிலேயே வேக விடுங்க. எண்ணெய் வந்து சூடா இருக்கணும். அதே டைம்ல அ அடுப்பு வந்து சிம்ல தான் இருக்கணும். கொஞ்ச நேரம் வேக விட்டு, ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம், நெக்ஸ்ட் சைடு நம்ம திருப்பி பொறுமையா திருப்பி வேக விடுங்க. மசாலா வந்து பிரியாம நல்லாவே வேகும். மீன் பொரிக்கும்போது மட்டும் கொஞ்சம் சிம்ல வச்சு பொறுமையா நிதானமா வேக விட்டு எடுக்கும்போது, நல்ல கலரா அதே டைம்ல நல்லா வெந்து சாஃப்ட்டான சூப்பரா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு மீன் ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க் யூ.